காத்து வாக்கு நல்லா இட்ஸ் அ குட் ஃபிலிம். எல்லோரும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உமன்ஸ் தான். கண்டிப்பாக அந்த சோஷியல் மீடியா அவேர்னஸில் உமன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறத பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ செத்ததுக்கு அப்புறமும் காதல் எப்படி வாழுது, அடுத்த ஜென்ரேஷனில் எப்படி காதல் வந்திருக்குன்றதை பற்றி இந்த படம் நல்லாவே சொல்லுது. ஸோ ஈவன் அதான் சொல்கிற மாதிரி லேடிஸ் நிறைய பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது இந்த படம். நல்லா இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு. சார் லேக்லாம் அது பெருசாக இருக்காது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லோரும் வந்து பாருங்கள், கம்பல்சரி பாருங்கள். புரியல? ஸ்டோரி வைஸ் பார்க்கலாம். தான் உமன்ஸுக்கு தான் பெஸ்ட்டாக பேஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா அவேர்னஸ் எப்படி இருக்கணும் உமன்ஸுக்கு, சும்மா போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களோட கமிட் ஆக வேணான்ற மாதிரி தான் அந்த படம் சொல்ல போகுது. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். 8 ப்ரோ 10 out of 10. சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டைரக்டர் மாஸ்டர் ரவி சார் வந்து ஒரு ஆர்டினரியாக இல்லாமல் ஒரு நியூவாக ஒரு லவ் பேஸில் ஒன்று கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது 100% தேட்டரில் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதோட எமோஷ்னல் ஃபீல் ஆகுது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் பார்க்குற மூவியை கண்ணில் இருந்து தண்ணி வருது. ஸோ நீங்களும் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சாங்ஸை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். தேங்க்யூ. காத்து வாக்கில் ஒரு காதல் நேட்டு படம் எடுத்துருக்கிறாங்க. மாஸ் ரவி எடுத்துருக்கிறாங்க. நல்லா இருக்குது படம். அதில் நானும் ஒரு ஸ்டில் நடிச்சிருக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுற ஆள் தான். என்னையும் வச்சு ஒரு ஸ்டில் எடுத்தாப்புல நல்லா இருக்குது படம். பார்க்குறதுக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குது படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓகே.